சென்னை லூப் சாலை அருகே முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரத்திற்கு சொந்தமான பூர்வீக நிலத்தை பட்டாவுடன் வழங்க கோரி ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடன் களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரீஷ். ஹரீஷ், வணக்கம். அங்கு முள்ளிக்குப்பத்தில் தற்போது மீனவ கிராம பொதுமக்கள் பட்டா வேண்டும் என கோரி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அங்கு எத்தகைய சூழல் நிலவுகிறது? இந்த கோரிக்கையை அவர்கள் எத்தனை நாட்களாக முன்வைத்து வருகிறார்கள்? விரிவான விவரம் என்ன? நிச்சயமாக கனகதாரா, சென்னை முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் பகுதிக்கு அந்த மீனவ குடும்பத்திற்கு உட்பட்ட உரிமையான அவர்கள் நிலத்தை மீண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும், அதாவது பட்டாவுடன் வழங்க வேண்டும் என்ற மீனவ சங்கம் மற்றும் மீனவ குடும்பத்துடன் இந்த லூப் சாலையில் இந்த சாலை மறியலிருந்து உண்ணாவிரதம் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பு நடு சாலை, அதாவது லூப் சாலையில் அவர்கள் அமர்ந்திருந்து அந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொள்கின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணமாக நொச்சிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ் முதல் இந்த மொழி, அதாவது சுமாராக 2 கிலோமீட்டருக்கு அந்த வாகன நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது. குறிப்பாக மீனவ பெண்கள் அதிகமாக இந்த போராட்டத்தில் மீனவர் பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நடு சாலையில் அமர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கவனம் ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அவருடைய நோக்கமே அவர்களுக்கு உரிய, அதாவது இருக்கக்கூடிய சீனிவாசபுரம் பகுதிக்கு உட்பட்ட அவர்கள் பூர்வீக நிலத்தை மீண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரதம் போராட்டத்தை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை குறித்து பல முறை, அதாவது கடந்த ஆட்சியின் இந்த மீனவ குடும்பங்கள் அவர்கள் கடந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் மற்றும் கடந்த அரசாங்கத்திடம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை எனதான் தற்பொழுது புதிதாக அமைந்திருக்கக்கூடிய ஆட்சியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் என மீனவ குடும்பமே நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் மீண்டும் அவர்களிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் தற்பொழுதைய இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் அமைச்சர் வெங்கட்ராமனும் அவர்களுக்கும் எந்த ஒரு செவிகள் சாய்க்கவில்லை என மீனவர்கள் சார்பாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். பல முறை அவர்களிடம் நாடி சென்றிருக்கிறார்கள் இந்த பொதுமக்கள். ஆனாலும் அதாவது மீனவர்கள் இலாக்கா என்னோடது அல்ல, நான் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு மட்டும்தான், அதனால் நீங்கள் அந்த அமைச்சரிடம் நீங்கள் போய் கேட்க வேண்டும் என தட்டி கழித்து கொண்டே இருக்கிறார்கள், நாட்களை தட்டி கழித்து கொண்டே இருக்கிறார்கள் என மீனவர்கள் சார்பாக இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதே சமயம் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியிலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவருடைய அந்த பூர்வீகம் இடம் அவர்கள் கிடைக்கவில்லை. தற்பொழுதும் இந்த ஆட்சியும் அவர்கள் பல முறை கோரிக்கை வைத்திருந்தாலும் அவர்கள் செவி சாய்க்கியது காரணமாக தான் தற்பொழுது இன்றைக்கு இந்த லூப் சாலையில் மீனவர்கள் சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் முறையில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக காமராஜர் ஆட்சி காலத்தில், அதாவது காமராஜர் ஆட்சி காலத்தில் அந்த பகுதியில் அவர்கள் பூர்வீக நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த மழை காலத்தில் அவர்கள் வசிக்க முடியாத காரணத்தால் தான் காமராஜர் ஆட்சி காலத்தில் கடலோர பகுதியில் கல் வீடுகள் அமைத்து தரவும் என கூறப்பட்டு அந்த கல்வீடுக்கு புதிதாக குடியேறியிருக்கிறார்கள். ஆனாலும் தற்பொழுது அந்த கல்வீடு ஆனது இடியும் நிலையில் இருக்கிறது. அங்கு வசித்துக் இருக்கக்கூடிய அந்த மீனவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். அதனால் மீண்டும் எங்களுக்கு அந்த பழைய நிலம், அதாவது அவர்களின் பூர்வீக நிலம் வேண்டும் என்பதுதான் அவர்கள் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக 2050க்கு மேல் இந்த பகுதியானது கடலுக்குள் மூழ்கிவிடும் என அந்த அறிக்கையும் அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதனால் மீண்டும் அழியக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு எங்களுக்கு கல்வீடு வேண்டாம், எங்களுக்கு அந்த பழைய பூர்வீக நிலம் வேண்டும் என்பதுதான் இவர்களோட கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு அரசு தரப்பிலிருந்து மீண்டும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் மகாபலிபுரத்தில் இருந்து எண்ணூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ கிராமங்களும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் என மீனவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். கனகதாரா, ஹரீஷ், அங்கு போராட்டத்தினுடைய தீவிரத்தை நம்மால் காட்சிகளில் உணர முடிகிறது. சாலை மறியல் போராட்டத்தில் மீனவ பெண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் ஆட்சிகள் பல கடந்தும் அவர்கள் ஒரே கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இந்த பூர்வீக நிலத்திற்கான பட்டா கோருதலில் ஏற்படும் தாமதத்திற்கான காரணம் என்னவாக அங்கு சொல்லப்படுகிறது? பல ஆண்டுகளாக தட்டி கழிக்கப்படுகிறார்கள் என்பது புரிகிறது. இருந்த போதிலும் அந்த காரணம் என்னவாக இருக்கிறது? ஏன் அவர்கள் தட்டி கழிக்கப்படுகிறார்கள்?
நிச்சயமாக. ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்திலும் இவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாலுமே அந்த ஆட்சியிலும் இவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. காரணமாக கடந்த ஆட்சியிலும் இவர்கள் சாலை மறியல் போராட்டங்கள் பல்வேறு உண்ணாவிரதங்கள் ஏற்பட்டிருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த ஆட்சியிலும் இவர்களாவது செவி சாய்ப்பார்கள் என ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தார்கள். ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் வெங்கட்ராமன் இவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை என மீனவர் தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பார்த்தோம் என்றால் குறிப்பாக மீனவர்கள் தரப்பாக இவர்கள் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் அமைச்சர் செவி சாய்க்கவில்லை. அதே சமயம் முதலமைச்சரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நாட்களை தட்டி கழித்து தான் இருக்கிறார். ஆனால் எங்களுக்காக ஒரு செவிகள் சாய்க்கவில்லை எனதான் மீனவர்கள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறார்கள். கனகதாரா. சென்னை லூப் சாலை அருகே முள்ளிக்குப்பம் பகுதியில் மீனவ கிராம மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலத்திற்கான பட்டா கோரி பல ஆட்சி காலங்களாக போராடி வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து தட்டி கழிக்கப்படுவதாக தற்போது போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள் அந்த மீனவ கிராம மக்கள், குறிப்பாக பெண்கள். ஆக இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தை களத்திலிருந்து விரிவாக அலசியமைக்கு நன்றி ஹரிஷ். போயிட்டு போறேன் அப்படின்னு போயிட்டு போறியா? அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் அதுக்கு மாறா என்ன சொன்னாருன்னா, இது என்னோட வந்து துறை கிடையாது, நான் அதுக்கான இது எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இத்தனை ஜனங்களும் அவரை நம்பிதான் ஓட்டு போட்டது. வெங்கட்ரமணன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க ஓட்டு போட்டது விஜய்க்காக தான் ஓட்டு போட்டது. நாங்க விஜய்க்காக தான் ஓட்டு போட்டது. ஆனா அவர்கிட்ட போய் முறையிட எங்களால நேரா போக முடியல. நாங்க ப்ராப்பரா தான் ஒரு துறையா போனோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடு வேணும்ன்றதுக்காக நாங்க ஸ்லம் போர்ட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. நாங்க ஒண்ணு நேத்து வந்து இதை கொண்டு போயிட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் பண்ணோம், இன்னைக்கு வந்து உண்ணாவிரதம் பண்ணோம் அப்படின்லாம் நாங்க எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனையை எடுத்து வந்து பண்றோம். உண்ணாவிரதம் பண்ண போறோன்றதுக்கு லெட்டரும் கொடுத்துருக்கோம். ஆனா அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ ஒரு லெட்டர் போகுது அப்படின்னா அங்க என்ன பிரச்சனைன்றத அவங்க பார்க்கணும். இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத அவங்க பார்க்கவே கிடையாது. நாங்க எம்எல்ஏவை போய் டைரக்டா மீட் பண்ணோம் 4 வாட்டி, 1 வாட்டி 2 வாட்டி இல்ல 4 வாட்டி மீட் பண்ணணும். டைரக்டாவும் போனோம், வேற யார் மூலமாவது பார்க்கணும்னு போனோம். ஆனா அவர் இதை பார்க்கவே முடியாதுன்ட்டாரு. இந்த துறை வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நாங்க ஓட்டு போட்டு இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏவா எடுத்துட்டு வந்தது எதுக்குன்னு எங்களுக்கு தெரியல.